ஓம் சாந்தி. 24 மார்ச் 2023. ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: நீங்கள் இந்த உலகத்தை என்னவாக ஆக்குவதற்கு உங்களுடைய எதை பயனுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும்? எதை சஃலம் பண்ணணும்? பாபா சொல்றார், நீங்கள் இந்த உலகத்தை சுகம், சாந்தி, தூய்மை நிறைந்ததாக ஆக்குவதற்காக உங்களுடைய உடல், மனம், பணத்தை பயனுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி: எந்த மந்திரத்தை நினைவு செய்ய வேண்டும்? எந்த மந்திரத்தை நினைவு செய்ய வேண்டும்? வேற என்ன மந்திரம் சொன்னார் பாபா இன்னைக்கு? அம்சோ சோகம், நான் தான் தேவதை, தேவதை தான் நான் என்ற மந்திரத்தை நினைவு செய்ய வேண்டும். அம்சோ சோகம், நான் தான் தேவதை, தேவதை தான் நான் என்ற மந்திரத்தை நினைவு செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி: எந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்? எந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்? சுகதாமத்தில் தூய்மை, சுகம், சாந்தி 3ம் இருக்கும். இந்த துக்கதாமத்தில் இருப்பது தூய்மையின்மை, துக்கம், அசாந்தி. இந்த 3 விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். சுகதாமத்தில் தூய்மை, சுகம், சாந்தி இருக்குது. இந்த துக்கதாமத்தில் அப்பவித்திரதா, தூய்மையின்மை, துக்கம், அசாந்தி. இந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது கேள்வி: எது மனதின் சேவை? மனசா சேவை. எது மனதின் சேவை? சுயதர்ஷன சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். உங்கள் தந்தை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். இது மனதின் சேவை ஆகும். சுயதர்ஷன சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். உங்கள் தந்தை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். இதுதான் மனதின் சேவையாகும். 5வது கேள்வி: எந்த அலங்காரத்தை விஷ்ணுவிற்கு கொடுத்துள்ளார்கள், ஏன்? பாபா சொல்றாரு, சுயதர்ஷன சக்கரத்தின் அலங்காரத்தை கூட விஷ்ணுவிற்கு கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுயதர்ஷன சக்கரத்தின் அலங்காரத்தை கூட விஷ்ணுவுக்கு கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது முயற்சியாளர்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். 6வது கேள்வி: யாரை பிராமணர் என சொல்வது தவறாகும்? தூய்மையாக இருக்க முடியவில்லை என்று சொல்பவர்களை பிராமணர்கள் என சொல்வது தவறாகும். 7வது: எவை உண்மையான வருமானம் என்று பாபா சொல்கிறார்? தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகிவிடுவீர்கள். இதுதான் உண்மையான வருமானம் என்று பாபா சொல்கிறார். தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன எல்லாம் லக்ஷ்மி நாராயண் போல் ஆகிவிடுவீர்கள். இதுதான் உண்மையான வருமானம் என்று பாபா சொல்கிறார். 8வது கேள்வி: இன்றைய முரளியில் பாபா நீங்கள் என்னவாக, அதாவது டைட்டில் இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார். என்னென்ன டைட்டில் பாபா கொடுத்திருக்கார்? நீங்கள் ஆன்மீக சமூக சேவாதாரிகள் அல்லது சேவகர்கள். நீங்கள் ஆன்மீக சமூக சேவாதாரிகள். நீங்கள் மாஸ்டர் பகவான். நீங்கள் என்னுடைய வீட்டின் எஜமானர், அதாவது பரந்தாமத்துக்கு சொன்னாரா இல்லையா? அடுத்தது, நீங்கள் மாயாவை வென்ற சக்கரவர்த்தி ராஜாக்கள் என்று கூறுகிறார். fill in the blanks. டேஷ் என்றால் அனைவரின் புத்தியில் பாபாவிடம் ஈடுபட்டு இருக்க வேண்டும்.
மன்மனாபவ என்றால் அனைவரின் புத்தியும் பாபாவிடம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது, டேஷ் எதிரில் உள்ளது, இதன் மூலம் டேஷ் கதவு திறக்கும். மகாபாரத யுத்தம் எதிரில் உள்ளது, இதன் மூலம் ஜீவன் முக்தியின் கதவு திறக்கும். முக்தி ஜீவன் முக்தியின் கதவு திறக்கும். மூன்றாவது, டேஷ் ஆகி டேஷ் ஆக வேண்டும். சம்பூர்ண விகாரமற்றவர்களாகி உண்மையான பிராமணர் ஆக வேண்டும். நாலாவது, முதலில் தன்னுடைய டேஷ் மிச்சப்படுத்துங்கள். முதலில் தன்னுடைய டேஷை மிச்சப்படுத்துங்கள். முதலில் தன்னுடைய எண்ணத்தை மிச்சப்படுத்துங்கள். அஞ்சாவது, நீங்கள் எவ்வளவு டேஷ் டேஷ் இருக்கிறீர்களோ அவ்வளவு டேஷ் ஏற்படும். நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படிந்தவராக நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் ஏற்படும். ஆறாவது, ஒரு தந்தையை தன்னுடைய டேஷ் ஆக்கி சதா டேஷ் பறக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கி சதா சிரித்து கொண்டே பாடிக்கொண்டே பறக்கக்கூடிய மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கி சதா சிரித்து கொண்டே பாடிக்கொண்டே பறக்கக்கூடிய மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். ஏழாவது, கலியுகம் என்பது டேஷ் உலகம், சத்தியுகம் என்பது டேஷ் உலகம் ஆகும். கலியுகம் என்பது அநாதைகளின் உலகம், சத்தியுகம் என்பது செல்வந்தர்களின் உலகமாகும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.